ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ET3491 எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி நான் ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்கிறேன். பார்ட் ஏல என்ன டாபிக் கேட்பாங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அட்ரஸிங் மோட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இதில் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்கிடெக்சர் நல்லா பார்த்துக்குவாங்க. இன்னொரு கொஸ்டின்லேருந்து கேட்பாங்கன்னா இன்டரப்ட்ஸ், டைமர் அண்ட் கவுண்டர்லேருந்து கேட்பாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா 8051 ஆர்கிடெக்சர், அட்ரஸிங் மோட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ட்ரப்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுந்து கேட்பாங்கன்னா இன்ட்ரப்ட்ஸ், டைமர் அண்ட் கவுண்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரும் டைமர் அண்ட் கவுண்டரும் நல்லா பார்த்துக்குங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ஆர்ம் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஹார்ட்வேர் அண்ட் வால்யூம் ஆர்கிடெக்சர், சூப்பர்வைஸ் மோட்ஸ், ட்ராப் ஆர்ம் ப்ராசஸ்லேருந்து இருக்கும். மாடல்ஸ் ஃபார் ப்ரோக்ராம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம் ப்ராசஸரும் மாடல் ஃபார் ப்ரோக்ராம்ஸும் நல்லா பார்த்துக்குங்க பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும். பார்ட் பி பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் டிசைன் ப்ராசஸ், மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலர், ஆர்ம் ப்ராசஸர், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ப்ரிலிமினரிஸ், ப்ரோக்ராமிங் இன்புட் அண்ட் அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் டிசைன் ப்ராசஸும் மாடல் ட்ரெயின் கண்ட்ரோலும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த ஆர்ம் ப்ராசஸ்க்கும் நெக்ஸ்ட் தான். இது ரெண்டும் நல்லா பார்த்துக்குங்க. இன்னொரு கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்கன்னா மாடல் ஃபார் ப்ரோக்ராம்ஸ், கம்பைலேஷன் டெக்னிக்ஸ், ப்ரோக்ராம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ். மாடல் ஃபார் ப்ரோக்ராம்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரியல் டைம் சிஸ்டம், டாஸ்க் அண்ட் ப்ராசஸ், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரையாரிட்டி பேஸ் ஸ்கெடுலிங், மல்டி ப்ராசஸ் அண்ட் டாஸ்கிங். இதில் பார்த்தீங்கன்னா RTOS, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரியல் டைம் சிஸ்டம், ப்ரையாரிட்டி பேஸ் ஸ்கெடுலிங். இது 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எம்பெடட் சிஸ்டம் டிசைன் எக்ஸாம்பிள்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் எம்பெடட் சிஸ்டம்லேருந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க் இருக்கும். அப்படி கேட்கலாம் ஆடியோ அண்ட் வீடியோ ஆசிலேஷன் கேட்பாங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் RTS, ப்ரீஎம்டிவ் RTOS. இது ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் மல்டி டாஸ்க் அண்ட் மல்டி ப்ராசஸ். ரெண்டும் ஒரு ஆப்ஷனில் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எம்பெடட் சிஸ்டம், MPSoCs அண்ட் ஷேர்டு மெமரி மல்டி ப்ராசஸ். டிசைன் எக்ஸாம்பிள் எதுலேருந்து கேட்பாங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல், வீடியோ ஆசிலேட்டர். இது ரெண்டும் கேட்பாங்க. இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மெக்கானிசம் வந்து அது ரேர், மோஸ்ட்லி இன் டைம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ. அதில் வந்து ஐஓடி டெஃபினேஷன் கேட்பாங்க. பிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைன் கேட்பாங்க. டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐஓடி அண்ட் M2M டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுந்து கேட்பாங்கன்னா ஐஓடி பிளாட்ஃபார்ம் டிசைன், ஐஓடி ரெஃபரன்ஸ் மாடல். அதில் பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் கம்யூனிகேஷன் மாடல் நல்லா பார்த்துக்குங்க. ஐஓடி ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர், ஐஓடி ப்ரோட்டோகால்ஸ் டைப்ஸ் கேட்பாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனும் ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிசைனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐஓடி எனபிளிங் டெக்னாலஜிஸ் அண்ட் நெட்காம்ப் அண்ட் யாங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனும் லாஜிக்கல் டிசைனும் நல்லா பார்த்துன்னு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுந்து கேட்பாங்கன்னா ஐஓடி ரெஃபரன்ஸ் மாடல், டொமைன் அண்ட் கம்யூனிகேஷன் கேட்பாங்க. ஐஓடி ப்ரோட்டோகால்ஸ், ஐஓடி ப்ரோட்டோகால்ஸ், டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன், லாஜிக்கல் டிசைன். இது 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா. 5th யூனிட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பில்டிங் பிளாக்ஸ், ராஸ்பெரி பை போர்டு. அதில் பார்த்தீங்கன்னா OS, இன்டர்ஃபேஸிங், கேபிள்ஸ் கேட்பாங்க. கேஸ் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது கேட்பாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஐஓடி, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ராஸ்பெரி பையோட போர்ட், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங், கேஸ் ஸ்டடிஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஐஓடியும் இன்டர்ஃபேஸிங்கும் பைத்தான் ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட். பார்ட் சியில் எதுலேருந்து கேட்பாங்க பார்த்தா யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. யூனிட் 5 அண்ட் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் கேட்பாங்க. அப்படி இல்லையா ராஸ்பெரி பையோட பைத்தான் ப்ரோக்ராமிங் கேட்பாங்க. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக இருக்கும். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா அதில் கேட்க மாட்டேன். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் டிசைன் எக்ஸாம்பிள் பண்ணால் இன்ஜின் கண்ட்ரோல் தான் மோஸ்ட்லி கேட்டுன்னு இருக்காங்க பார்ட்ஸில். அதான் கேட்பாங்க மோஸ்ட்லி. தேங்க்யூ காய்ஸ்.